இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள் 23/7/2026 ஜூலை மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:01 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி நவமி காலை 10:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அதிகாலை 3 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சுத்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்தும் சுமூகமாகவும் நடைபெறும். நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு இடத்துல மறைந்திருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. நண்பர்கள் வீட்டு விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனிமையான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்று உங்கள் இடத்துல வருமானமும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உறுதி மற்றும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று மேற்கொள்கின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. செலவுகளும் இருக்கும். உங்களிடத்துல இருந்து வந்த குறைகளும் தீரும். நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் இன்று உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். முடிக்க வேண்டிய செயல்களை ஒத்தி போடவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே விறுவிறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகள் இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. உறவினர்களினால இருந்து வந்த அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசவும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இடையூறுகளும் நீங்கும். இன்று சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். இன்று ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கும். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகள் இடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சார்ந்த கூட்டமைப்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய
கல்வி குறித்த எண்ணங்களும் மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சில சலுகைகளினால லாபமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதுல புதுவிதமான கனவுகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளும் நிறைவேறும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான கனவுகளும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். நல்ல பலன்களை காண்பதற்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல ஏதுவான சூழ்நிலைகளும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செய்வதும் நல்லது. திருமண உறவில கவனமற்ற வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது தாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கவன சிதைவின் காரணமாக முடித்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். மனைவி குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்காலத்திற்காக சில முக்கியமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்படலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பத்தோடு வேலையில இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியில இருந்து ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினரிடத்துல பாசத்தோடும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்துடனும் இருப்பீங்க. வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மொழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நண்பர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று காலையில சற்று கோபமான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சகோதரர்களிடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்று மன நிறைவாகவும் உணர்வீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இன்று கூட்டணி நன்மைகளும் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்யும் பொழுது கவனமாகவும் பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியாட்கள் இடத்துல அனுசரித்து வேலை வாங்குவதும் நல்லது. இன்று மனதளவுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். தடைப்பட்ட பணிகள் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் ஈடேறும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்று
என்ற நம்பிக்கையும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். சில கடினமான சூழ்நிலைகளையுமே தாண்டி வரவும் செய்வீங்க. சோதனைகளை எல்லாமே சாதனைகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே பொறுமையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில முடிக்க முடியாத வேலைகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல மந்தத்தன்மையும் ஏற்படாது. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். இருவருக்கும் இடையில ஒருமித்த கருத்துக்களுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும் என்று மன உளைச்சல்களின் காரணமாக அவ்வப்பொழுது தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெற்றிகரமான நன்மைகளும் வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க என்று ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய பணி பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும் என்று செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல தடுமாற்றமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதங்களையும் தரவும் வேண்டாம். குடும்பத்துல ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளிவட்டார அந்தஸ்து உயரும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க என்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன பிணக்குகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். இன்று மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுக்கு இருந்து வந்த தனிப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். நிதி பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. கல்வி அல்லது போட்டிகள்ல ஆர்வத்துடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் தாங்கும் மன வலிமையுடனும் இருப்பீங்க. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடியும் வரும். பாக பிரிவினைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். இளைய சகோதரர்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். பத்திரங்கள் தொடர்பான விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். தொலைபேசியின் வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கமிஷன் தொடர்பான பணிகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வலிமையும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலமாக பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமை மற்றும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம்.
பணியின் பொழுது தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில சின்ன சின்ன கடினத்தன்மைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இதனை கடந்து வர வேண்டியதும் இருக்கும். இன்று சில தடைகள் தாமதங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலையிடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். பெருமையும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாகும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது தாங்க. இன்று மற்றவர்களை பற்றி நீங்க பொல்லாங்கு பேசவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு எதிராகவே திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சிலருக்கு தொல்லை தருகின்ற நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். வீண் செலவுகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். இன்று பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்தில் பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் இருக்கும். பணியிடத்துல அர்ப்பணிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. உயர் அதிகாரிகளின் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குழந்தைகளின் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். உடல்ல இருந்து வந்த அசதியும் நீங்கும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. அவநம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையோடும் இருப்பீங்க. பணிச்சுமைகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எரிச்சலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். பணவரவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமையையும் ஏற்படுத்தலாம். தொழில் போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தும் போகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் காண
காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று வியாபார பெருக்கத்திற்காக சில திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் இடத்துல நட்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களை அறியாமலேயே சில நேரத்துல மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல உங்களுடைய செயல் மற்றவர்களினால தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் போட்டியாளர்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் இடத்துல மனம் புண்படாமல் பேசுவதும் நல்லது தாங்க. மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள வேண்டியதும் இருக்கும். கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேலை சுமையும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. காலையில வழக்கமான பணிகளிலும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியினால சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட கால சேமிப்பு திட்டங்கள் இப்பொழுது பயன் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கல்வி மற்றும் போட்டிகள்ல குறிப்பிடத்தகுந்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு கண்கள் தொடர்பாக இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கடந்த கால செலவுகளை நீங்க ஆய்வு செய்வதும் நல்லது தாங்க. திட்டமிட்டு செலவு செய்வதும் நல்லது. பணித்துறையில எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படலாம். கடன் செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களிடத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. சில மறைமுக தடைகளின் மூலமாக செயல்கள்ல தாமதங்களும் ஏற்படலாம். உணவுத்துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். எதிர்பாராத தனவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணீர் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆன்மீக விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று செயல்பாடுகள்ல மும்முரமாக ஈடுபடுவதும் நல்லது தாங்க. சவால்களை சமாளிக்கவும் செய்வீங்க. நிலுவையில இருந்து வந்த பணிகளை சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. என்று உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால இன்று கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்று மாலையில வாழ்க்கை துணையினர்
வேலையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களின் மூலமாக கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரணையான போக்கும் இருக்கும். சுற்றுலாத்துறைகளுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசு தொடர்பான பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வித்தியாசமான அணுகுமுறையின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த செய்திகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சூழ்நிலைகளை கவனமாக கடந்து வருவதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய வகையில நீங்க தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது. விருப்பப்பட்ட வேலைகளையும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் கூடியும் வரலாம். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திடீரென்று அறிமுகம் அவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமையும். இன்று எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலமாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். சுய முயற்சியில முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையோடும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உறுதியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் உணர்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சேமித்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல நண்பர்களுடைய உதவிகள் பக்கபலமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டில் இருந்து நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையில்லாத செலவுகளை மட்டும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சிறப்பாகவும் உணர்வீங்க. வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களினால சில நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வராமல் இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு பணிகளை அவசரமாக முடிக்கவும் வேண்டாம். புதிய தொழில் ஆரம்பிப்பதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சிறிய வாய்ப்புகளையுமே நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சாதகமாகவும் அமையும். சொல்லை காப்பாற்றுவதற்கு துடிப்புடனும் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் பெறுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தந்தை வழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பங்குதாரர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. பணிபுரியும் இடத்துல உயர் அதிகாரிகளினால ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். தொழில் நிமித்தமான முடிவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். மனதளவுல புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத சில உதவிகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கையான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். இன்று எடுக்கும் முடிவுகள்ல உங்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். பணியை பொறுத்தளவிற்கு இன்று பாதுகாப்பான போக்குடனும் இருப்பீங்க. சிறந்த செயல்திறனுக்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகளை பற்றி நீங்க உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலைகளுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமான போக்கும் இருக்கும். அரசு வேலைகள்ல பதவி உயர்வுக்கான
வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில்ல மேன்மையும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய வேலைக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். யாரிடத்திலும் சட்டென்று கோபப்படவும் வேண்டாம். வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, இதனால பெரியதாக நீங்க கவலைப்படவும் வேண்டாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மனம் போன போக்குல என்று நீங்க செயல்படவும் வேண்டாம். உங்களுக்கான நலம் விரும்பிகள் சில ஆலோசனைகளையும் தருவாங்க. உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினாலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால வீட்டுல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை புரிந்தும் கொள்வீங்க. எதிலும் அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். ஆராய்ச்சி விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். என்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். விவேகமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. பணிகளை கவனமாக ஆற்றுவதும் நல்லது. அதிக பணிகளின் காரணமாக தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதிய அளவு பணத்தை கையில வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூரில் இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலை திறன்ல தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. என்று சில புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லை என்று சொல்லாமல் கையில் இருக்கின்ற பணத்தை மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகள் பற்றி யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செலவுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இருக்கின்றது. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். எதிர்பார்த்து பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. எளிமையான பணிகளை கூட சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டு தாங்க நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களினால உங்களுக்கு சில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அவ்வப்பொழுது மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளினால சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கப்படவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. கவனமற்ற வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்களுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். தேவையற்ற வீணான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். ஏதாவது சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். குடும்பத்தில் மங்களகரமான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். அலைந்து தெரிந்தாவது சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சாமர்த்தியமாக சில வேலைகளை சாதித்தும் காட்டுவீங்க. தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறவும் காண்பீங்க. பதவி உயர்வுகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள்ல நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் வெற்றிகரமாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது ஏதாவது எதிர்மறையான சிந்தனைகளும் ஏற்படலாம். இதனால மனதுல அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் கூடி வரலாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. என்று செலவுகளும் இருக்கும். முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று வருமானத்தினால ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகன முயற்சிகள் கைகூடியும் வரும். புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். பழைய கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் இருக்கும். ஒத்துழைப்புகளும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் கைகூடியும் வரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று புதிய சந்திப்புகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பணிகளை இடையூறின்றி முடிக்கவும் செய்வீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். நிதி நிலைமை சீராகவும் இருக்கும். உடல்நல ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வேலைகள்ல உங்களுக்கு என்று ஒரு புதிய வழிமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழில்துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களை கெடுக்க நினைத்தவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த குறைகளை நுணுக்கமாக கண்டறியவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே சட்டென்று கோபப்படவும் வேண்டாம். அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உரிமை இல்லாத இடத்துல நீங்க கவனமாக பேசுவதும் நல்லது. நிலம் வாங்கி விற்கின்ற விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று யாரிடத்திலும் அவசரப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணி நிமித்தமான முயற்சிகள் கைகூடியும் வரும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் உண்டாகும். வாகன பயணங்கள்ல விவேகமாக செயல்படுவதும் நல்லது. பங்குதாரர்கள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். முன்கோபத்தினால சில விரயங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் கூறும் கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. போட்டிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். சில செலவுகளினால கையிருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3 மணியுடன் சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். 3 மணிக்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.